கடந்த பதிவில் அன்னை மீனாட்சியின் தாயார் காஞ்சனமாலைக்காக ஈசன் 7 கடல்களை வரவழைத்த அற்புதத்தை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மலையத்வஜ பாண்டியன் அழைத்த படலம் மற்றும் மதுரையின் வாரிசாக முருகப்பெருமானின் அம்சமாக உக்கிரபாண்டியன் அவதரித்த அந்த புனிதமான வரலாற்றுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாறு தொடரை இனிதே நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. ஈசனின் இந்த திருவிளையாடலை இந்த பதிவில் காண்போம். சுந்தரேஸ்வரர் காஞ்சனமாலைக்காக 7 கடல்களை மதுரைக்கு வரவழைத்து கிணற்றில் இருக்க செய்தார். இச்செய்தியை தடாதகை பிராட்டியார் காஞ்சனமாலையிடம் தெரிவித்து அவரை கிணற்றில் இருக்கும் கடல் நீரில் நீராட அழைத்தார். தடாதகை பிராட்டியாரின் அழைப்பினை ஏற்று காஞ்சனமாலை நீராட கிணற்றின் அருகே வந்து அங்கு கூடியிருந்த முனிவர்களிடம் கடலில் நீராடுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளனவா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், காஞ்சனமாலையே, கணவனுடைய கை, மகனுடைய கை, பசுவினது கன்றின் வால், இம்மூன்றில் ஏதேனும் ஒன்றினை கையினால் பற்றி கொண்டு தீர்த்தத்தில் நீராடுதலே முறை என்று கூறினர். முனிவர்கள் கூறியதை கேட்ட காஞ்சனமாலை, எனக்கு தற்போது கணவனும் இல்லை, மகனும் இல்லை, நான் கன்றின் வாலினை பிடித்து கடலில் நீராடுவேன் என்று மனதிற்குள் எண்ணி வருத்தம் கொண்டார். தன்னுடைய மன வருத்தத்தினை தடாதகை பிராட்டியாரிடம் தெரிவித்து கன்றின் வாலினை பற்றி கொண்டு நீராடப் போவதை தெரிவித்தார். தாயின் மன வருத்தத்தை கேட்ட தடாதகை பிராட்டியார் சுந்தரேஸ்வரரிடம் சென்று, நீங்கள் என் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற 7 கடல்களையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள். தற்போது கடலில் நீராட கணவனும் மகனும் இல்லாத என் தாய் கன்றின் வாலினை பற்றி நீராடப் போவதாக கூறினார். தாங்கள் இதில் ஏதேனும் அவருக்கு உதவ முடியுமா என்று வருத்தத்துடன் கேட்டார். தடாதகை பிராட்டியார் கூறியதை கேட்ட சுந்தரேஸ்வரர் மலையத்வஜ பாண்டியனை மனதில் நினைத்தார். மலையத்வஜனும் அவ்விடத்திற்கு வருகை புரிந்தார். பின், பெண் பிள்ளையை பெற்றதால் நான் பெற்ற பயன் இது என்று கூறி உலகத்திற்கு இறைவனான சுந்தரேஸ்வரர் வணங்க முற்பட்டார். இதனை கண்ட சுந்தரேஸ்வரர், தங்களுடைய மகளை மணந்ததால் நீங்கள் எனக்கு மாமன் முறை. மாமன் என்பவர் தந்தைக்கு சமமானவர். ஆதலால் என்னை நீங்கள் வணங்குதல் சரியில்லை. அன்பு நிறைந்த மனைவியோடு தீர்த்தத்தில் ஆழ்ந்து நீராடுங்கள் என்று கூறி மலையத்வஜ பாண்டியனை ஆறத் தழுவினார். தன் தந்தையை கண்டு அன்பு கொண்ட தடாதகை பிராட்டியார் அன்பினால் மலையத்வஜனை கட்டி அணைத்து கொண்டார். மலையத்வஜன், உன்னுடைய திருமணத்தை நான் காண இயலவில்லை. ஆனால் இன்று உங்கள் இருவரையும் கண்டு என் உள்ளம் பேரானந்தம் கொள்கிறது என்று கூறினார். காஞ்சனமாலையும் தன்னுடைய கணவனுக்கு அருகில் சென்று வணங்கி மலையத்வஜனின் கையினை பற்றி கொண்டு நமச்சிவாய என்று கூறி கடலில் நீராடினார். கடலில் நீராடி கரையேறிய காஞ்சனமாலையும் மலையத்வஜனும் இறைவனின் திருவருளால் பந்தபாசம் ஒளிந்து மீண்டும் பிறவாமை என்னும் மோட்சத்தினை பெற்றனர். சிவலோகத்திலிருந்து வந்த தேவ விமானத்தில் அவ்விருவரும் ஏறினர். அங்கிருந்தோர் ஹரஹர என்று துதிக்க தேவ விமானம் மேலோங்கி சிவலோகத்தை நோக்கி சென்றது. இதனை கண்ட தடாதகை பிராட்டியார் சுந்தரேஸ்வரியிடம் சென்று, என்னுடைய தாய் ஒரு கடல் நீரில் நீராட விரும்பினார். ஆனால் தாங்கள் 7 கடலையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள். பின் தந்தையையும் வரவழைத்து தாய் தந்தையை நீராட செய்து இறுதியில் சிவலோக பதவியும் அளித்தீர்கள். இனி எனக்கு எந்தவித துன்பமும் ஏற்பட போவதில்லை என்று கூறினார். சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியின் கருத்தினை கேட்டு மகிழ்ந்தார். இறைவனான சுந்தரேஸ்வரர் காஞ்சனமாலை மற்றும் மலையத்வஜ பாண்டியனுக்கு மோட்சத்தினை அளித்தார். தடாதகை பிராட்டியார் வம்சத்தை தலைக்க செய்ய குழந்தையை பெற விரும்பினார். இதனை அறிந்த சுந்தரேஸ்வரர் முருகப்பெருமானை தடாதகை பிராட்டியாரின் வயிற்றில் தோன்ற செய்தார். தடாதகை பிராட்டியாரின் கர்ப்பம் குறித்து அறிந்த மதுரை மக்கள் தங்களின் எதிர்கால மன்னனின் வரவை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தடாதகை பிராட்டியார் கர்ப்பவதியானதை கொண்டாட மதுரை மாநகரமே திருவிழா பூண்டது. கர்ப்பவதியான தடாதகை பிராட்டியாருக்கு குங்குமப்பூ கலந்த பால், பழங்கள் உள்ளிட்ட அவர் விரும்பிய பொருட்களை எல்லாம் உண்ண கொடுத்தனர். ஆன்மீக கதைகள், பாடல்கள், போதனைகள், தத்துவங்கள் உள்ளிட்ட இறை சிந்தனை மிக்கவற்றை தடாதகை பிராட்டியாருக்கு கேட்க செய்தனர். கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு விழாவும் தடாதகை பிராட்டியாருக்கு நடத்தப்பட்டது. தடாதகை பிராட்டியாருக்கு திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாள் ஒன்றில் ஆண் மகனை பெற்றெடுத்தார். குழந்தை பிறந்ததும் சுந்தரேஸ்வரர் பொன்னும் மணியும் ஆடை ஆபரணங்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் அள்ளி வழங்கினார். குழந்தையை பார்க்க திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் மதுரைக்கு வந்து வாழ்த்துக்கள் கூறினர். மதுரை மாநகர மக்கள் தங்களின் இளவரசரின் வரவினை எண்ணி மகிழ்ந்தனர். வீடுகள், தெருக்கள் உள்ளிட்டவைகளை அலங்கரித்து விழாக்கள் கொண்டாடினர். பின்னர் அக்குழந்தைக்கு உக்கிரவர்மன் என பெயரிட்டனர். 4ஆம் மாதத்தில் குழந்தையை கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர். 6ஆம் மாதத்தில் குழந்தைக்கு அன்னம் ஊட்டினர். தேவகுருவாகிய வியாழ பகவான் வேதம் முதலிய கலைகளையும் வில் பயிற்சியும் வாள் பயிற்சியும் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் முதலியவற்றை உக்கிரவர்மனுக்கு கற்றுக் கொடுத்தார். படை பயிற்சியை சுந்தரேஸ்வரரே உக்கிரவர்மனுக்கு கற்றுக் கொடுத்தார். உக்கிரவர்மன்
32 லட்சணங்களும் பொருந்திய சிறந்த நற்குணம் உடையவராக திகழ்ந்தார். மகனுடைய போர் திறனும் சாதுரியத்தையும் கண்ட சுந்தரேஸ்வரர் இவர் பூமண்டலம் முழுவதும் அரசாள வல்லவன் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். மதுரையின் அரசியாக மீனாட்சி அன்னை அவதரித்தது முதல் இன்று மதுரையின் வாரிசு முருகப்பெருமானின் அம்சமான உக்கிரபாண்டியனின் அவதாரத்துடன் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாற்றுத் தொடர் இன்று இனிதே நிறைவடைகிறது. கடந்த 9 பாகங்களாக இந்த தெய்வீக பயணத்தில் பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நமது கௌசல்யா அண்ணாமலை சேனலில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகள் குறித்த புதிய தொடர் மிக விரைவில் தொடங்க உள்ளது. எப்போதும் போல உங்கள் மேலான ஆதரவை நமது சேனலுக்கு தொடர்ந்து வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.